லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 6 ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நம்ம மீன் பிடிக்கிற காரியங்களில் மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும், பல விதங்களில் மீன் பிடிப்பாங்க. எப்படின்னா, தூண்டில் போட்டு என்ன செய்வாங்க, மீன் பிடிப்பாங்க. குளத்தில், ஆறு, வாய்க்கால் இப்படி பகுதியில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த தூண்டில் போடும்போது ஒரு மீன் என்ன செய்யும், அதில் அகப்படும். ஒரு சில நேரம் அந்த புழுவை சாப்பிட்டுட்டு மீன் அகப்படாமல் போயிடும், ஆனால் ஒரு மீன் அகப்படும். இப்படி தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. வலைகள் வீசி என்ன செய்வாங்க, மீன் பிடிப்பாங்க. படகுல சென்று என்ன செய்வாங்க, மீன் பிடிக்க போவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, கடலில் மீன் பிடிக்க போவாங்க. கடலில் மீன் பிடிக்க போகும்போது கொஞ்சம் விசைப்படகுகள் மூலம் உள்ளுக்கு தள்ளி கொஞ்சம் போகும்போது அங்கே என்ன செய்யணும், நிறைய மீன்கள் கிடைக்கும், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மீனை கொண்டு வந்து தான் அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு வியாபாரம் பண்ணி நம்ம அந்த மீனை வாங்கி என்ன செய்கிறோம், சாப்பிடுகிறோம். சரியா? அப்போ மீன் பிடிக்கிற காரியங்களில் நிறைய காரியங்கள் இருக்குது. பல தரப்பட்ட விதத்தில் என்ன செய்யலாம், மீன்களை பிடிக்கலாம். ஏன்னா வலை போட்டிங்கன்னா நிறைய மீன் கிடைக்கும், தூண்டில் போட்டால் ஒரு மீன் தான் கிடைக்கும். ஒவ்வொரு மீனாக என்ன செய்யும், கிடைக்கும். எப்படியோ ஆனால் நம்ம மீன்கள் பிடிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் நாம் பார்த்தா அவர்கள் எப்படி மீன் பிடிச்சாங்களாம், தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன செஞ்சாங்களாம், பிடிச்சாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன் பிடிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாம் நிறைய மீன் கிடைச்சிட்டு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சரியா? இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்தபடியே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எந்த படி, அதுக்கு முன்னுக்குட்டியுள்ள வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஹல்லேலூயா. எது வரைக்கும் பிரயாசப்பட்டிருக்காங்க, ராம் முழுவதும். மீன் பிடிப்பதற்கு மெயினாகவே மாலை வேலையில் தான் போவாங்களாம். அப்படி போனால் என்ன செய்வாங்க, இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு வலையை போட்டு மீனுக்காக காத்திருப்பாங்க. அதிகாலையில் கொண்டு வந்து கடற்கரையில் கொண்டு என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அந்த மீனை கொண்டு வந்து இறக்கி அந்த காரியங்கள் நடக்கும். இங்கே பார்க்குறோம், அவர் பேதுரு சொல்கிறாரு, ஐயா, ராம் முழுவதும் நாங்கள் என்ன செய்யிட்டோம், பிரயாசப்பட்டுட்டோம். மீன் பிடிக்கிறதுல அவங்களுக்கு தெரியும், மீன் பிடிக்க தொழில் பண்ணுறவங்க. நாங்கள் ராம் முழுவதும் வலை போட்டுட்டோம், எங்களுக்கு என்ன செய்யலை, அகப்படலை, ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அகப்படலை அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா கருமையானவர்களே, அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் வசனம் 2வது வசனத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீனை பிடிக்கிறவர்கள் என்ன செஞ்சாங்களாம், அவைகளை விட்டிறங்கி கடல் வலைகளை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம், அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து படகுகிட்ட, கடலறைகிட்ட போறாரு. அங்கே படகு மக்களுக்கு பிரசங்கம் பண்ண முடிய போறாரு. அப்போ அந்த கடற்கரையில் படகு என்ன செஞ்சிருக்காரு, படகுல இருந்து வந்தவங்க அந்த வலைகளை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம், அலசி கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மீன் பிடிக்க போவதற்கு முன்பாக வலை என்ன செய்யணும், அலசணும், சுத்தம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. வலைகளை அலச வேண்டும், சுத்தமும் பண்ண வேண்டும். ஏன்னா கடலுக்குள்ள அவங்க போய் மீன் அந்த வலையை போட்டுட்டு அந்த வலையை திரும்ப எடுத்துட்டு வரும்போது மீன் மட்டும் வராது, மீனோட சேர்ந்து என்னெல்லாம் வரும், கடலுக்குள்ள கிடக்கிற பாசிகள், தேவையில்லாத குப்பைகள், என்னெல்லாமோ வரும், சேர்ந்து வரும். தூசி, அதாவது செடிகள், கொடிகள் என்னென்ன கிடக்கோ, டப்பா கூட வரலாம், பிளாஸ்டிக் டப்பா கூட, என்னென்ன கிடக்கோ கடலில், அது எல்லாமே என்ன செய்யும், இந்த வலையில் வந்து சேரும். இவங்க என்ன செய்வாங்க, மீனை மட்டும் நவட்டிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து கடல் வெளியே போட்டுருவாங்க. சரியா? போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் தேவையில்லாமல் இருக்கோ அதெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, படகுல உள்ள தேவையில்லாதெல்லாம் கழிச்சிட்டு, ஒரு சில படகுல லைட்டாக என்ன செஞ்சுருக்கலாம், அந்த வலை விட்டுருக்கலாம், மீன் வாய்ப்பட்டோ இல்லை வேறு ஏதோ பட்டோ கிழிஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் என்ன செய்வாங்களாம், சரி பண்ணுவாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த வலையெல்லாம் சரி பண்ணி காய போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல் நாள் ஒரு நாள் மீன் பிடிக்க போகிறாங்க. மறுநாள் ஃபுல்லாக காலையில் பகல் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, வலைகளை சரி பண்ணுறாங்க, பழுது பார்க்குறாங்க, அதில் உள்ள தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துகிறாங்க. அடுத்து மீன் பிடிப்பதற்கு அந்த வலையை என்ன செய்கிறாங்களாம், தயார் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான்
ஏசப்பா அங்கே போகிறாங்க. அவங்க போய் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் படகு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், 4ஆம் வசனம் சொல்கிறது, போதகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ அந்த படகு ஆரம்பத்தில் கடலின் பக்கத்திலே இருந்து மக்களுக்கு என்ன செய்தார், திரளான மக்கள் கூடியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்தார், அவர் போதகம் பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ பிரசங்கம்லாம் பண்ணி முடித்த பிறகு அவர் சொல்கிறாரு, மீன் பிடிக்கும்படி என்ன செய்யுங்க, உங்கள் வலைகளை போடுங்கள். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் மீன் பிடிக்கும்படி என்ன செய்யுங்க. எப்போ சொல்கிறாரு, முடிச்ச பிறகு சொல்கிறார், நேரம் காலை பொழுதுல, அப்படி தானே, பகல் வேலையில், சரியா. இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நைட்டு முழுவதும் மீன் பிடிக்க போய் பிரயாசப்பட்டு ஒன்று கூட கிடைக்கல, வந்து கிளீன் பண்ணி வலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பகல் வேலை பிரசங்கம் பண்ணியாச்சு, வாங்க திரும்ப போய் என்ன செய்யுங்க, இப்போ போடுங்க அப்படிங்காங்க. அந்த சூழ்நிலையில தான் பேதுரு சொல்கிறாரு, ஐயா என்ன சொல்கிறாரு, முழுவதும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பிரயாசப்பட்டுட்டோம் ஐயா, ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல, இனி இப்போ போய் என்ன கிடைக்க போகுது, அப்படி தானே. அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையில தான் நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டோம், எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, இனிமே போய் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய சுய முயற்சி, நம்முடைய சுய பலன், நம்முடைய சுய காரியங்களை காட்டிலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதானது. ஆமென். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஆமென். அந்த திட்டத்துக்கு நேராக நாம் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சில காரியங்களிலே நாம் எடுக்கிற முடிவுகள் என்னென்னா, கர்த்தருக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும் சொல்லி நம்ம எடுக்கிறதுனால தான் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள் வருகிறதை நாம் அனுபவிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் வலையை போடுங்கன்னு சொல்லும்போது தங்களுடைய இயலாமையை சொல்கிறாங்க. நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகிலும் சில வார்த்தைப்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சூழ்நிலை அப்படிதான் இருக்குது, முடியாது, என் சூழ்நிலை இல்லாமல் தான் இருக்குது, இது நடக்குமா, நடக்காதா, தெரியவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான தான். ஆனாலும் பாருங்க, உங்கள் வார்த்தையின்படி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாருங்க, உங்கள் வார்த்தையின்படி நான் போடுகிறேன்னு சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மீன் பிடிக்கிற காரியங்களிலே ஆமென் நல்ல திறமையான மனிதர்கள் தான். ஆனாலும் தன்னுடைய திறமையை நம்பாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே வலையை போடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்போ நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய பலன்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படி தானே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்ய நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பாருங்க, ஒரு மீனை கொண்டும் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. மத்தேயு 17:27. முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வரி பணம் செலுத்தணும், கேட்குறாங்க, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சீசர்கிட்ட கேட்குறாங்க. அந்த சூழ்நிலையில தான் காசு இல்லை, பணம் இல்லை, அப்படி சொல்கிற போது தான் இயேசப்பா சொல்கிறாங்க, நீ போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற ஒரு மீனை எடுத்து அது வாயப்படுறதுல என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். ஆமே. ஒரு மீனை கொண்டு அவங்களுடைய வரி பணத்தை செலுத்தக்கூடிய காரியங்களை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆமேன். நமக்கு தெரியாது எந்த மீன் வாயில என்ன இருக்கும், நமக்கு தெரியாது, ஏன் பேதுருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்ற, நீ இப்போ போ, தூண்டில் போடு, போட்ட உடனே அந்த மீன் ஒரு மீன் வரும், அகப்படும். அந்த மீனின் வாயில் என்ன இருக்கும், ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து என்ன செஞ்சிரு, வரி பணத்தை கொடுத்துருன்னு சொல்றாரு. சரி, கர்த்தர் அப்படி ஒரு அற்புதம் செஞ்சார். இன்னும் பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14:17. அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல், 2 மீன் தான் இருக்குப்பா. அல்லேலூயா. 19ஆம் வசனம் பாருங்க.
அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, நம்ம தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சுமார் 5000 புருஷர்கள் என்ன சாப்பிட்டு, அவங்க குடும்பங்களாக சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளையும் என்ன செஞ்சாங்களாம், எடுத்தாங்களாம். அங்கே எத்தனை மீன் இருந்தது? 2 மீன் இருந்தது. சரியா? சாப்பிட்றது தான் 5000க்கு மேலே. ஆனால் 2 மீன் இருந்தது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒரு தூண்டில போட்டு ஒரு மீன், முதலாவது அகப்படுகிற மீனை எடுத்து வரி பணத்தை கொடுக்கவும் கர்த்தரால முடியும். 2 மீனை வச்சு 5000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கும் மீதி 12 கூடை நிறைய எடுக்கக்கூடிய அளவுக்கும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ 2 மீன் இருக்கு, 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. எப்படி சாப்பிட முடியும்? முடியாது. நம்ம சூழ்நிலைக்கு அது முடியாது. ஆனால் பாருங்க, சீசர்களாக தான் சொல்கிறாங்க, ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீன் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? ஒரு சின்ன பையன் இருக்குது. அந்த சின்ன பையன் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க அம்மா கொடுத்து விட்டு, சரி தம்பி வயிறு பசி தாங்க மாட்டாரேன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை போய் கொண்டா 5000 பேர் பந்தி இருக்க வைனா அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாததை முடிய செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எது முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை முடிய செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் அது அப்படிதான், முடியாது தான். ஆனால் அது கர்த்தருடைய கரத்துக்கு போயிட்டுனா அது 5000 பேர் 50,000 பேர்னாலும் சாப்பிடலாம். மீதி 12 கூட நிறைய எடுக்கலாம். ஆமென். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்கள் கைகளில் என்ன இருக்குதோ, இப்போ உங்கள் கரங்களில் உங்கள் வீடுகளில் என்ன இருக்குதோ, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்னுடைய கடன் பிரச்சனை மாறணும், என்னுடைய குறைவுகள் மாறணும், இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் ரூபாய் உங்கள் கரத்தில் நான் வைத்து நான் ஜெபிக்கிறேன், அதை நீங்கள் பெருக பண்ணுங்க ஏசப்பான்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி அப்படி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குறைவை மாற்ற வல்லவர். கர்த்தர் நம்முடைய கடன் பிரச்சனையை மாற்ற வல்லவர். ஆமென். ஏசப்பா என்கிட்ட இப்போ தான் இவ்வளோ தான் இருக்குது ஏசப்பா, ஒரு 1000 ரூபா தான் இருக்குது, இல்லை ஒரு 5000 ரூபா தான் இருக்குது, இல்லை ஒரு 200 ரூபா தான் இருக்குது ஏசப்பா. நீங்கள் எவ்வளோ இருக்கோ ஏசப்பா, இவ்வளோ தான் இருக்கு ஆண்டவரே, இவ்வளவுதான் நகை இருக்கு, இவ்வளவுதான் பணம் இருக்கு, என்கிட்ட இல்லையே, என் வெறுமை மாறட்டும் சொல்லி நீங்க இப்ப கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய கரத்தில் நீங்க அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்நாளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு அறிக்கிடும் போது இந்த வார்த்தையை வெறுமனே பிரசங்கித்து போவது மட்டும் இல்லை, கேட்டுட்டு போவது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடக்கணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து விசுவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பாருங்க, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாரு? கடலிலே வலையை போட்டு சகல விதமான மீன், இல்லை இந்த வஞ்சர மீனா, இந்த மீன் தான், இல்லை இதான் பெஸ்ட்டான மீன், இதான் நல்ல மீன், அப்படிலாம் இல்லை, சகல விதமான எல்லா மீன்களையும் வாரி கொள்ளுகிற வலைக்கு எப்படி இருக்குதான், ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல் என்கிற அந்த ஆமென் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும், அது அவங்க பாவியா இருக்கலாம், இல்லை பரிசுத்தவானா இருக்கலாம், ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லலாம், சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாரையும், ஊனர்கள் எல்லாரையும் வாரி கொள்ளுகிற ஒரு வலைக்கு எப்படி இருக்குது, ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வலையை வீசும்போது ஹல்லேலூயா திரளான ஜனங்களை வாரிக்கொள்ளும்படிக்கு, திரளான ஆத்துமாக்களை வாரிக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வலையை போட வேண்டியது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. வலையை நிரப்ப வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வலையை போட்டு சகல விதமான மீன்களையும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இந்த வலையை நம்ம போடுவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, பேதுரு என்ன செஞ்சார்? வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார், சுத்தம் பண்ணினார்.
எதை ஓட்டை அதெல்லாம் என்ன செஞ்சார், கிழிந்து போனதெல்லாம் தைத்தார், சரி பார்த்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் காரியங்களிலும் குடும்பத்திலும் நன்மைகள் பெற வேண்டுமானால் சரி செய்ய வேண்டிய பகுதிகளை நாம் என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். வலையை எப்படி சரி செய்தாரோ பேதுரு, அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும். சரி பண்ணினால் அந்த நம் வலையை போடும்போது திரளான மீன் அகப்படுவது போல நிரம்பி வழிகிற நன்மையை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். நேற்று இந்த இடத்துல என்ன ஒரு ஊழியம் நடந்தது, சுத்திகரிப்பு உபவாச ஜபம் நடந்தது. எதற்காக, நம்மை நாமே சுத்திகரித்து ஒரு புதிய வருடத்துக்குள் போகும்போது ஒரு புதிய நன்மையை ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், அந்த சுத்திகரிப்பு ஆராதனையை நம்ம வைத்திருந்தோம். அநேகர் வந்திருந்தாங்க, நல்லா இருந்தது, ஓகே. ஆனால் அந்த சுத்திகரிப்பு ஆராதனை என்பது அன்றைக்கி ஒரு நாளோடு முடிந்து போவது அல்ல. அதை நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்படணும். நேற்று சுத்தமாயிட்டோம், சுத்திகரிப்பு ஆராதனை கலந்து கொண்டுட்டோம், இன்றைக்கி வேண்டான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் சொல்வேன், ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வினாடியுமே நம்ம என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு செகண்டில் பிசாசு நம்மளை என்ன செஞ்சிருவான், அசிங்கப்படுத்திடுவான். ஒரு செகண்டில் நம்முடைய சாட்சியை கெடுத்துருவான். ஒரு செகண்டில் நம்ம மேலே சாணியை அள்ளி போட்டது போல் என்ன செஞ்சிருவான், போட்டுருவோம். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய ரத்தத்தால் நம்ம என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள், நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நிமிடம் இயேசப்பா உங்கள் ரத்தத்தால் என்ன செஞ்சிருங்க, என்னை சுத்திக்கிறீங்க, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் விழுந்துடக்கூடாது, நான் சரியாக நடக்கணும், எல்லாவற்றையும் என்ன செய்யணும், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாருங்கள், நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. அதாவது விபச்சார பாவங்கள், களவு, கொலை, இதெல்லாம் நிறைய நம்ம தேசத்தில் நடக்குது, பார்க்குறோம். இவங்க எல்லாமே எப்போதுமே அந்த சிந்தனையிலே இருக்க மாட்டாங்க. திடீர்னு பிசாசு அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை போடுவான், ஒரு இச்சையை போடுவான், உடனே என்ன செஞ்சிருவாங்க, பாவம் செஞ்சிருவாங்க. நீங்களும் அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறத பார்த்தா தவறே செய்யாதவங்க மாதிரி அப்படி தெரியுது. அப்படி இல்லை, நீங்களும் நான் எல்லாருமே. நேற்று என் கணவர் சொன்னார் பார்த்தீங்களா, பூரணமாக ஆயிட்டேன்னா நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, பரலோகத்துக்கு ஆண்டவர் தூக்கிடுவார். பாவிகள் தான். ஆனால் அந்த பாவம் எப்படி ஒன்றா ஒரு செகண்ட், ஒரு பார்வையில், இல்லை ஒரு செல்ஃபோனை திருப்பும்போது வர்ற காரியம், இல்லை ஒரு நினைவில், சிந்தனையில் சடான்னு ஒரு இது வரும். அந்த வந்த உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா பாவம் செஞ்சிருந்தோம், விழுந்து போயிருந்தோம். ஆனால் அந்த நேரத்திலும் இயேசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி நம்ம இயேசுவோடு கணக்கில் இருந்தோன்னா ஆண்டவர் ஒருவேளை அந்த பாவத்தை விழாதபடிக்கு நம்ம என்ன செய்வார், தப்பு வைப்பார். இது எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரிதான், ஒரு செகண்டில் நம்மளை விழத்தல்ல பிசாசால முடியும். நம்ம அந்த அளவுக்கு கவனமாக இருக்கோம். அப்போ நம்முடைய வலை அழுக்காகாதபடி, கிழியாதபடிக்கு, அதில் குப்பைகள் வந்து விழாதபடிக்கு பாதுகாப்பாய் பார்த்து கொள்வது நம்முடைய கடமை, என்னுடைய கடமை. சொல்லுவோமா, என்னுடைய கடமை. ஆமென். இதுக்கு அவ தான் காரணம், இவன் தான் காரணம், சாக்கு சொல்லவே கூடாது, சாக்கு சொல்லவும் முடியாது. சரியா, கர்த்தரோட பார்த்து கொண்டே இருப்பா. கர்த்தருடைய பார்வையில் இருக்கிற நான் நல்லா தான் இருந்தேன், அவங்களால தான் இப்படி ஆயிட்டு அப்படி சொல்லி சாக்கு சொல்ல கூடாது, முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. அதற்கு காரணம் நான் தான், பல அழுக்காகிறதுக்கு காரணம் நான் தான், என் வேலை கிழிஞ்சு போனதுக்கு காரணமும் நான் தான். என்ன, அப்போ நான் தான் அதை என்ன செய்யணும், சரி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்கள் வலை கிழிந்து போயிருக்கிறது, உங்கள் வலை குப்பையாக இருக்குது, உங்கள் வலை அசுத்தமாக இருக்குது, தூசியாக இருக்குது, எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபிப்போமா. இயேசப்பா, ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு என் வலை கிழிஞ்சிருக்குப்பா, என் வலை கரைப்பட்டு இருக்குப்பா, என் வலையில் குப்பைகள் இருக்குப்பா. ஒரு நிமிஷம் ஆமென் இயேசப்பா, ஒவ்வொரு நிமிடமும் என் வலையை சுத்தமாய் வைத்துக்கொள்ள, அப்படின்னா தானே நான் மீன் பிடிக்க முடியும் ஐயா. என் வலையை நான் சுத்தமாய் வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அதுக்கு நான் சாக்கு போக்கு யாரையும் சொல்லக்கூடாது. எனக்குள் இருக்கிற தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல்கள் அப்பா, எனக்கு இருக்க தேவையான அப்பா கிரியைகள் ஆண்டவரே, அசுத்தங்கள் அப்பா, பாவங்கள் ஆண்டவரே அப்பா, கரைப்படுத்துகிற கிரியைகள் ஐயா, வலையை சேதப்படுத்துகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ரக்கர துடுரிவிக்க வரவா, எங்கள் வலைகள் ஒவ்வொரு நிமிடமும் அம்மா நம்மை அப்பா பழுது பார்க்கப்பட்டதாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வலையாக, நல்ல வலையாக இருக்க என் தேவனை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வலை பழுது பார்க்கப்படட்டும், சீர்படுத்தப்படட்டும் ஐயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் வலை சேதப்படாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆமென். அடுத்தபடியாக பாருங்க, கர்த்தர் நம்முடைய வலையை பழுது பார்த்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்ட பிற்பது தான் என்ன செய்தார், வலையை
போட சொல்றாரு. இப்போ வலை போடும்போது என்ன ஆகுதுன்னா திரளான மீன்கள், அல்லேலூயா, திரளான மீன்கள் அகப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் வலையில் ஓட்டை இருந்ததுன்னா, அல்ல அந்த மீன் பிடிக்கிற அந்த வலையில் ஓட்டைன்னா மீன் எங்கே போயிருக்கும்? மீன் எங்கே போயிருக்கும்? கடலுக்குள்ளே போயிருக்கும். இங்கிட்டு கூடி வரும், இங்கிட்டு ஓட்டை இருக்கா, போயிடுவோம். அப்போ முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை தான் நமக்கு என்ன செய்யும், வரும். சரி, இன்னொரு காரியம், வலை கிழிந்து போனாலும் என்ன ஆயிரும், மீனெல்லாம் போயிடும். சரியா? இங்கே பார்க்கிறோம், அதாவது அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வலை கிழிந்து போத வாசிங்க, 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம். சீமோன் பேதுரு அதுக்கு அடுத்து 9ஆம் வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால். பிரமிப்பு என்ன செஞ்சிட்டு உண்டாயிட்டு. நான் என்ன சொன்னேன், வலைகள் ஒருவேளை கிழிந்து போயிருந்தாலும் மீன்களை என்ன செஞ்சிருக்கும், கடலுக்குள்ள போயிருக்கும். இன்னொன்று, படவுகள் அமிலத்தக்கதாக, 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் சொல்லி நம்ம 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். படகு அமிழ்ந்து போயிருந்தாலும் மீன்கள் என்ன செஞ்சிருக்கும், கரைக்கு வந்து சேர்ந்துருக்காது. அப்படி தானே? அப்போ நம்ம வாழ்க்கை என்கிற படகு அமிழாதபடி என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலையும் கிழிந்து போயிடக்கூடாது, மீன்கள் கடலுக்குள்ளே போயிடும். படகும் என்ன செஞ்சிடக்கூடாது, அமிழ்ந்துடக்கூடாது. படகு முங்க ஆரம்பித்தா மீனெல்லாம் என்ன செஞ்சிடும், கடலுக்குள்ளே போயிடும். நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். இந்த வெறுமையான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் படகு அமிழாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை படகை என்ன செய்யணும், சரியாக ஓட்டி கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். தவறான பணங்கள், தவறான ஆசீர்வாதங்கள், தவறான உறவுகள், தவறான காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்யணும், அப்புறப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு இயேசுவே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க சொன்னால் மட்டும் போதாது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் எது எது அமிழக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கை படகை அமிழ்த்தக்கூடியதான காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்யணும், அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதை வச்சுக்கிட்டே நான் ஓடுவேன்னா படகு அமிழும். படகு அமிழ்ந்தனா எல்லாமே போயிடும். அப்புறம் வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். அதனால் எனக்கு அன்பானவர்களே, செய்தியை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கைங்கிற படகை என்ன செய்யணும், சரியாய் ஓட்டிட்டு செல்லணும். ஆமென். தேவையில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை வேற எந்த உறவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி வேண்டாம். அதை ஒதுக்குனா நம்முடைய வாழ்க்கை பிறகு நல்லா இருக்கும். இல்லை ஒரு செகண்டு தான் நம்ம படகு கவிழ்வதற்கு, கவிழ்ந்தானா அவ்வளோதான், எல்லாமே என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். வெறுமை உண்டாகிவிடும், ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட அந்த பரிதாபமான நிலைமை நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிரம்பி வழிகிற நன்மை தரும்படியாக தான் அவர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் அழைத்ததின் நோக்கமே கர்த்தர் நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்களை தரும்படியாகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மை பிடித்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பக்தியோடு நடப்பது மட்டுமல்ல, புத்தியோடு என்ன செய்யணும், நடக்க வேண்டும். பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை காட்டிலும் புத்தி முக்கியம். ஆமே. ஞானம், ஆண்டோட்ட ஞானத்தை கேட்கணும். ஏசப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஞானம் தாங்க, நான் ஞானம் இல்லாமல் நடந்துருதேன், ஞானம் இல்லாமல் செஞ்சிருதேன், எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், ஞானத்தை தருவார். சரி, இப்போ முழுவது பிரயாசப்பட்டவங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே போட்டாங்க. திரளான மீன்களை என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதே போல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்திலும் ஊழியத்தின் காரியங்களிலும் திரளான நன்மைகளை கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அப்படி நிரம்பி வழிகிற நன்மை உங்களுக்கு வேண்டுமானால் வலைகளெல்லாம் சரி பார்க்கணும்னு சொன்னேன். ஆமேன். அடுத்தபடியாக உமது வார்த்தையின்படியே நான் போடுகிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டு நடந்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிற நன்மையை தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மகிட்ட பணம் இருக்குது, இதை போய் வாங்கிட்டு வந்துடுவோம், அப்படி அல்ல. இந்த பணம் இருந்தால் கூட இதை ஏசப்பா வாங்க போகலாமா, இதை செய்யலாமா, ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா தரிசனம் மூலம், சொப்பனம் மூலம், வார்த்தை மூலம் என்ன செய்வார், பேசுவார். பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்க போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமே. இல்லைன்னா அதில் என்ன வரும், நஷ்டம் தான் நம்மளுக்கு வரும். நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை, நம்மளோட பணம் இருக்குன்னு போய் செஞ்சிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. இதை செய்யலாமா, இதை வாங்கலாமா ஏசப்பா நம்ம கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்து அதாவது இப்போ பேதுரு கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு வலைகளை பழுது பார்த்தவன்,
வலைகள் என்ன செய்ய கர்த்தருடைய வார்த்தையின்படி கடலிலே போட்டு திரளான மீன்களை பிடித்ததை பார்த்தோம். கர்த்தருக்கு சோதரம். இன்னொரு மனிதனை பார்க்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவிக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். சரி, போதும். ஆனா பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். யோனா தீர்க்கதரிசியில ஏசப்பா சொல்றாங்க, நீ போய் என்ன செய்யி, நினிவேக்கு போய் என்ன செய்யி, பிரசங்கி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமாக பிரசங்கி. ஏன்னா அவங்க ரொம்ப பாவம் செய்கிறாங்க, ரொம்ப அக்கிரமம் இருக்குது, அதெல்லாம் நீ என்ன செய்ய, போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னு. ஆனால் அந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னா, நினிவேக்கு போகாமல் எங்கே போனாங்களாம், தர்சீசுக்கு ஓடி போனாங்க. எதுக்கு போனாங்க? இந்த கர்த்தருக்கு வேறு வேலையில் இவர் சொல்லுவார், நம்ம அங்கே போய் சொல்லுவோம், நம்ம சொன்னோன்னா அந்த மக்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்கன்னா நம்ம சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசனம் அப்படியே நடந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மைதான், நன்மையான நடக்கலாம். ஆனால் ஒரு தீமையான காரியம், லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களெல்லாம் அழிப்பேன் போய் சொல்லுங்க போது இந்த தீர்க்கதரிசி எதுக்கு போக மாட்டேக்காருன்னா, நீர் இப்போ போக சொல்லுவீர், நான் போவேன், அங்கே போய் சொன்னோன்னா அந்த மக்கள்லாம் மனம் திரும்பிடுவாங்க, உன்னை என் வார்த்தைக்கு வேல்யூ இருக்காது, என் தீர்க்கதரிசனம் என்ன ஆகுது, எனக்கு ஒரு மதிப்பு இருக்குமா, ஒரு மாதிரியா, அப்படி ஒரு எண்ணத்தில் அவர் என்ன செஞ்சார், நான்லாம் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டாரு, நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு என்ன செஞ்சார், ஓடி போனதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் தர்சீசுக்கு அவர் ஓடி போகிறார். நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது, கடலில் சொல்லுங்க கொந்தளிப்பு உண்டாகுது. அது கடலே அமிலத்தக்க கூடிய அளவுக்கு கொந்தளிப்பு வருது. இப்போ இவர் பார்த்தா யோனா எங்கே போய் படுத்துருக்காரு, நல்லா அடித்தரில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கடலே கொந்தளித்து மக்கள்லாம் அவங்க எல்லாரும் நம்ம மறிக்க போகிறோமே, ஐயோ என்ன ஆகுது, இவ்வளோ கொந்தளிப்பு இருக்கேன்னு சொல்லி பயப்படும் போது இவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. அவங்க சரக்குகளெல்லாம் அள்ளி வெளியே, நம்ம வாசித்து பார்த்தா தெரியும், சரக்குகளெல்லாம் அள்ளி வெளியே போடுறாங்க, எல்லாம் நடக்குது, முடியலை. கடவுளை நோக்கி, அவங்க கடவுளை நோக்கி கூப்பிட்டு பார்க்காங்க, கொந்தளிப்பு அடங்கலை. ஏன்னா இங்கே யாரால பிரச்சனை, யோனாவோட பிரச்சனை. யோனா தூங்கிட்டு இருக்காரு. உடனே அவங்க பார்க்குறாங்க, என்னடா இவன் என்ன பண்ணி தூங்கியிருக்கான்னு அவனை எழுப்பி என்னன்னு கேட்கும்போது, நான் இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக என்ன செய்கிறேன், போகிறேன்னு அவர் உண்மையை சொல்கிறாரு. சரி இப்போ என்ன பண்ணலாம், என்ன தூக்கி கடலில் போடு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஆமே, ஹல்லேலூயா. என்ன தூக்கி கடலில் போடுன உடனே அவங்க ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க, இங்கே ஓவராக கடல் கொந்தளிக்கு, எல்லாரும் சாகிற கடல் ஒருத்தன் போனால் பரவாயில்ல அப்படின்னு தூக்கி போட்டாங்க. பாருங்கள், அந்த வசனம் சொல்கிறது, யோனா 1:17 அவங்க கடலை தூக்கி போட்ட உடனே என்ன செஞ்சதான் பாருங்களேன், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ இங்கே போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொந்தளிப்பை கட்டளையிட்டு அங்கே எல்லாம் சேதம் வர மாதிரி கொண்டு வந்து கடைசியில் யோனாவை தூக்கி கடலில் போட்டாச்சு. இப்போ கடல் மும்முரத்தை விட்டு அடங்கி அமைதியாயிட்டு, காற்றும் கடலும் கர்த்தருக்கு என்ன செய்யுது, கீழ்ப்படியுது. இப்போ மீனும் என்ன செஞ்சது, கீழ்ப்படியுது. கர்த்தர் வந்து மீனுக்கு கட்டளை எடுக்கிறாரு, மீன் போய் என்ன செஞ்சுதான், அந்த பெரிய மீன் யோனாவை விழுங்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கண்மானவர்களே, காற்று, கடல், மீன், விலங்கினங்கள் எல்லாமே கீழ்ப்படியும். கீழ்ப்படியாத ஒரே ஒரு நபர் யாருன்னா, சிஸ்டர் வேகமாக நம்ம தான்ட்டாங்க, உண்மையிலே நம்ம தான். ஏன்னா நம்ம தான் நிறைய நேரம் என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய முடியும். அதனால தான் நிறைய உதவி என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். சரியா, ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை சிரிப்பாக சொன்னால் கூட உள்ளத்தில் வேதனையோடு சொல்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மட்டும் மனம் இல்லை, மனம் இல்லாமல் சுய இஷ்டப்படி நடக்கிறதுனால அநேக பாடுகள், அநேக வேதனைக்குள்ள என்ன செய்கிறோம், கடந்து செல்ல போகிற ஒரு சூழ்நிலை வருது. சரி, அதே யோனா 2:10 பாருங்க, திரும்ப கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பாருங்க, யோனாவை கரையில போய் கரெக்டாக கக்கிட்டு மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் வந்து என்ன செய்யுது, யோனாவை விழுங்கிச்சு. எத்தனை நாள், 3 நாள் யோனா வந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தால் பார்க்குறோம். அப்போ அந்த மீன் உண்மையில வேற எதுவுமே சாப்பிட்ருக்காது, அப்படி தானே. இவர் தான் பெரிய மனுஷன் உள்ளுக்கு இருக்காரு, கம்முன்னு ஜீரணிக்கவும் முடியாது. ஜீரணிச்சா யோனா அங்கனே என்ன செஞ்சிருவாரு, நசுங்கி பிசுங்கிடுவாரு. இப்படி பல சூழ்நிலை மீனும் கட்டுப்பாடோடு, கர்த்தர் சொன்னார்கிற ஒரு கட்டுப்பாடோடு உபவாசத்தோடு அது இருக்குது.
யோனாவும் என்ன செய்தார், 3 நாள் கடலுக்குள்ள இருந்துட்டு ரொம்ப ஊக்கமாக என்ன செய்தார், அப்போ தான் ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கணும். நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் மீன் பாருங்க, திரும்ப கர்த்தர் கட்டளையிட்ட உடனே கரெக்டாக போய் கரையில் கக்கி விட்டது. எந்த கரையில் போய் கக்குறது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, அதுவும் அற்புதம். ஆமேன். மீன் கரெக்டாக போய் என்ன செய்யுது, நினிவே கரையில் போய் கரெக்டாக கக்கி விட்டது. இப்போ திரும்ப ஆண்டோடைய வார்த்தை வருது. அவர் எந்திரிச்சு எங்கே போகிறாரு, திரும்ப போய் சொல்ல போகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது நம்ம கற்றுக்கொள்ள ஒரு காரியம். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது என்னன்னாலும் செஞ்சிடணும். ஆமேன். ஹல்லேலூயா. இதுவா அதுவான்னு யோசிக்கக்கூடாது. போகவா வேண்டாமா, நம்முடைய பேர் என்னத்துக்காகவும் நம்முடைய புகழ் என்னத்துக்காகவும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இறங்கி அடிக்கணும். ஆமேன். கர்த்தர் ஒரு ஊழியத்தில் எதை செய்ய சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும், இறங்கி அடித்து செய்யணும். கர்த்தர் அதை பார்ப்பார். என் வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிஞ்சபடினால நான் இவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. ஆமேன். நம்ம கீழ்ப்படிஞ்சா கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படியலாம் மாட்டாங்க. அதனால் அழகு பணம் எல்லாமே இருந்தது அவங்ககிட்ட. அதனால் அவங்க இஷ்டப்பட்டு அவங்க விரும்பி என்ன செஞ்சாங்க, சொந்தத்தில் அவங்க மேரேஜெலாம் நடத்துகிறாங்க. ஒரு 2 வருஷம் கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்ல சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது வாழ்க்கை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் பிரச்சனை வந்தது. எல்லா தொழிலும் நஷ்டமாச்சு. எல்லாம் விட்டுட்டு கடைசியில் வீட்டுக்காரர் என்ன செஞ்சார், விட்டுட்டு தலைமறைவாக ஓடியே போயிட்டார். இந்த சகோதரி ரொம்ப வேதனையோடு அழுதுகிட்டு திரும்ப வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது கணவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கடைசியில் இவங்க அழுது ஜெபம் பண்ணி அப்புறம் ரட்சிக்கப்பட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் இணைஞ்சி ஜெபம் பண்ண ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள் கழித்து தான் அவர் கணவர்கிட்ட பைய தகவல் வந்தது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மனிதன் பாடுபட்டு வேதனைப்பட்டு இப்படி போயிட்டு ஆண்டவர் பக்கம் வருவதை காட்டிலும் இளம் வயதிலே நல்லா இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் அந்த பாடு பிரச்சனை நமக்கு என்ன செய்யுது, மேக்சிமம் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், நான் மீட்டிங்கில் சொல்லுவேன், வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போவுமே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் அழ வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யாது, வராது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது இந்த அளவுக்கு யோனாவை போல பாடு பிரச்சனை வந்து அந்த மீன் வயிற்றுக்குள்ள போய் இருக்கிற ஜெபிக்கிற ஜெபம்லாம் நமக்கு வராது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியலைன்னா நிச்சயமாக என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு வேணும், நம்முடைய ஊழியத்துக்கு வேணும். நம்முடைய ஊழியத்தில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியணும்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாய் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னொன்று, அவங்க முழுவதும் பிரயாசப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்ல, அதே போல் நம்முடைய வேலை காரியங்களிலும் ஊழிய காரியங்களிலும் குடும்பங்களிலும் நம்ம ரொம்ப அதிகமாக பிரயாசம், அதாவது வேலை உற்சாகமாக செய்யணும், ஊழிய காரியமாக உற்சாகமாக செய்யணும், ராப்பகலாய் பிரயாசப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் பலனை தருவார். ஹல்லேலூயா. சோம்பேறியாக இருக்கிறவனை கர்த்தர் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம குடும்பத்திலையும் சோம்பேறியாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். வேலை ஸ்தலங்களில் சோம்பேறியாக இருந்தால் ஆசீர்வாதம் கிடையாது. ஊழியத்தில் சோம்பேறியாக இருந்தாலும் ஆத்துமாக்களை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன செய்வார், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரம்பி வழிகிற நன்மையை தர வேண்டுமானால் நாம் சரி செய்ய வேண்டிய வலையை பழுது பார்க்க வேண்டிய காரியங்களை பழுது பார்த்தால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், நிரம்பி வழிகிற நன்மையை தருவார். ஹல்லேலூயா. மீனை பிடிக்க மனுஷனை கொண்டு என்ன செய்வார், மீனை பிடிப்பார். மீனை கொண்டும் மனுஷனை பிடிப்பார். பிடிச்சாரா பிடிக்கலையா? மனுஷனை கொண்டும் மீனை பிடிப்பார். அப்படி தானே? மீனை கொண்டும் மனுஷனை பிடிச்சார். யோனாவை அப்படி பிடிச்சார். அதே போல் கர்த்தரால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. நீங்கள் கூட யோசிக்கலாம், என்கிட்ட பலன் இல்லை, எனக்கு படிப்பில், எனக்கு வாசிக்கிற ஒன்றும் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆமென் ஆத்துமாக்களை பிடிக்கிற மனிதர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மூலம் சபை நிரம்பும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சபை நிரம்பினா உங்கள் வீடு கட்டாயம் நிரம்பும். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் அப்படி எழுந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?